அழகிங்கிற படம் 2002ல் அவ்வளவு அற்புதமாக வந்தது. அதில் நடராஜன் ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணணும்னு வந்து என்னை அப்ரோச் பண்ணார். அந்த கேரக்டர் வந்து ஃப்ரெஞ்சு பேசுகிறோம், அதாவது வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியணும், அப்போ தான் வந்து அந்த ஆளுமை இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு நான் சொல்கிறத அங்கேருந்து கேட்டுக்கிட்டு அப்படியே சொல்லிடுங்க, ஏன்னா அவர் எல்லாத்தையும் கரெக்டாக கம்ப்ளீட்டாக பாடம் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து சொல்லுவார், மீதெல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு சொன்னார். அது பார்த்தீங்கன்னா நானே ஃப்ரெஞ்சு பேசின மாதிரி இருக்கும். என்னுடைய நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எப்போயா நீ ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன்னு கேட்டாங்க. ஒரு இடத்துல வந்து டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்போது வந்து கையில் வந்து சிக்கனை வச்சுக்கிட்டு சிக்கனை பற்றியே ஒரு டைலாக் கூட வரும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். தங்கர்பச்சனுக்கு தெரியும் நான் வந்து சுத்த சைவமான ஆளுன்னு தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னா ஆர்ட் டைரக்டர் சொல்லி இந்த சிக்கன் தந்தூரி சிக்கன் வாட்டர் அது மாதிரி ஒன்றை வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ண வச்சார். நான் வந்து எல்லாம் வச்சுருக்காங்க, பார்த்தா சார் இந்த இதை எடுத்துங்க, இது வந்து ஆர்டிஃபிஷியல் சிக்கன், நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டு கடிச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரியே கூட நீங்கள் நடிக்கலான்ட்டு ஒரு சொன்னார். ஸோ அதனுடைய மனிதாபிமானத்தை காமிக்கிறது. என்னுடைய ரொம்ப அபிமான இயக்குனர் தங்கர்பச்சன், அவர் எழுதின கல்வெட்டு அப்படிங்கிற சிறுகதையை படமாக்கணும்னு சொல்லிட்டு என்னை அப்ரோச் பண்ணார். அந்த அழகிங்கிற படம் 2002ல் அவ்வளவு அற்புதமாக வந்தது. எல்லாராலையும் போற்றப்பட்டு முதல் படத்திலேயே சினிமாவில் இந்த கல்வெட்டை மாதிரி அவர் வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சார். ஒரே தெரியாக அடிதடியும் வன்முறையும் அது மட்டும் இருந்துட்டால் படங்கள் ஜெயிச்சிருந்துங்கிறனால அதே எல்லாரும் ஃபாலோ பண்ணி பண்ணுற காலகட்டத்தில் அழகி மாதிரி ஒரு கிளாசிக் படம் ரீரிலீஸ் ஆச்சுக்கும்போது மிகப்பெரிய வியாபார ரீதியிலும் விமர்சன ரீதியாகவும் மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். 22 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தவங்க வந்து இப்போ வந்து இளைஞர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படம் போய் சேரணும். நம்ம ஆடியன்ஸ், தட் இஸ் ரசிகர்கள் வந்து இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து பல முறை வந்து டிவியில் போட்டாங்க, பல சேனலில் பார்த்துருப்பீங்க. தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரசிக்கணும்னு அன்போடு ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாழ்க வளர்க என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளர்க. வணக்கம்.